கிறிஸ்துவுகள் கண்பானவர்களே, ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனாகிய கடவுள் இந்த ஆண்டிலே தம்முடைய கரங்களிலே நம்ம ஏந்தி பல்வேறு நன்மையின் வரங்களை கொடுத்து ஆசீர்வதித்து இந்த ஆண்டின் இறுதி நாளிலே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இதற்கு நாம் என்ன சொல்ல முடியும்? கடவுளுக்கே மகிமை என்று சொல்ல முடியும். Glory to God. Glory to God. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் கடிதம் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டு முழுவதுமாக என் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்தின விதங்கள் அற்புதமானது. அவர் பாராட்டின மேன்மைகள் அற்புதமானது. அவை எல்லாவற்றையும் நினைவு கூறும் பொழுது என் ஆண்டவர் என்னை எப்படியெல்லாம் நடத்தினார் என்று சொல்லி நான் சீர்தூக்கி பார்க்க முற்படுவேன் என்று சொன்னால், நான் வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல அழகான ஒரு வார்த்தை வருகிறது. 18, 19 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். உங்கள் முன்னோர்கள் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின்றி அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த ஆண்டிலே என் ஆண்டவர் என்னை ரட்சிப்புக்கு நேராக நடத்தி இருக்கிறார். அவருடைய வெளியேற பெற்ற குற்றமில்லாத இரத்தத்தினாலே என்னை மீட்டிருக்கிறார் என்பதற்காக இந்த ஆண்டின் இறுதி நாளில நாம் நன்றி செலுத்த வேண்டிய மக்களாய் காணப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஏதோ ஒரு சடங்கான நன்றி அல்ல. என்னுடைய மீட்புக்காக, என்னுடைய ரட்சிப்புக்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டியவனாய் காணப்படுகிறேன். மட்டுமல்லாதபடிக்கு நான் வேதத்துல வாசிக்கும் பொழுது ரோமருக்கு எழுதின கடிதம் 3ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் இப்படி வருகிறது. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். நான் மீட்பை எனக்கு ஆண்டவர் இந்த ஆண்டிலே தந்தார். இந்த ஆண்டிலே அவர் என்னை நீதிமானாய் என்னை ஸ்திரப்படுத்தினார். என்னுடைய வாயின் வார்த்தையில, என்னுடைய செயல்களில இறை நீதி மட்டுமே விளங்கும்படியாய் அவர் நடத்தினபடினாலே என் பராபரனுக்கு நான் ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுக்கிறேன். அன்புக்குரிய விசுவாசியே, ஆண்டு முழுவதுமாக ரட்சிப்பை நோக்கிய பயணத்திலே என் தேவன் தந்த கிருபையின் ரட்சிப்புக்காக, நீதிமானாக்கி என்னை அவர் கண்ட ரசனைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். 3ஆவதாக 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல இப்படி வருகிறது. அவர் ஒரு பரிசுத்தமாகுதலை எனக்கு தந்திருக்கிறார். என் ஆண்டவர், பாருங்கள், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்களாயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். என் ஆண்டவர் இந்த ஆண்டில என் தேவனை நான் தேடின பொழுதெல்லாம் என் தேவனுக்கு மீட்பை கொடுத்து, நான் தேடின பொழுதெல்லாம் என் ஆண்டவர் நீதிமான் ஆக்கி, நான் தேடின பொழுதெல்லாம் என்னை பரிசுத்தவானாய் மாற்றி என் தேவன் பலப்படுத்தினார். ஆண்டின் நிறைவு நாள், ஆண்டவரே, நீர் எப்படியா என்னை வணைந்து கொண்டதற்காக நான் நன்றி சொல் என்று சொல்லும் பொழுது தேவன் புதிய ஆண்டிலே பிரவேசிக்கிற நம்மை அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற மக்களாய் நம்மை ஸ்திரப்படுத்துவார் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆண்டிலே நாங்கள் தடம் மாறின பொழுது எங்களை மீட்டீர். எங்கள் வாழ்வு அநீதியை நோக்கி பயணிக்க முற்பட்ட பொழுது நீதிமான்களாய் மாற்றினீர். பரிசுத்த குலைச்சல் எங்களிடத்தில் வந்த பொழுது அதை தடுத்து உம்முடைய பிள்ளைகளாக பரிசுத்தத்திலே ஆண்டு கொண்டிருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டுக்காய் நன்றி செலுத்த நாங்கள் எடுத்து வைக்கிற புதிய ஆண்டில் உம்முடைய கிருபையை கொடுத்து காத்துக்கொள்ளும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.